ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். கிருபையாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இச்செய்தியை கேட்கிற யாவரோடும் கூட இடைப்படுவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். செய்தியின் தலைப்பு: நான் உன்னை சீர்படுத்துவேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனம். நீ தீர்ப்பானதிலிருந்து பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். இங்கே பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலே நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். இந்த வசனத்திற்கு முன்புள்ள வசனங்களிலே எரேமியா ஆண்டவரிடத்திலே குறை கூறுகிறவனாய் காணப்பட்டான். தான் அனுபவித்த வேதனைகளை குறை கூறினாய். ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், நீ திரும்பினால் தீர்ப்பானதிலிருந்து உன்னை மீட்டெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கும் இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய காவலை நீ எப்பொழுது காத்துக்கொள்கிறாயோ அப்பொழுது உன்னை ஆலயத்தின் நடுவே, பரிசுத்தவான்களின் நடுவே, பரலோகத்தின் நடுவிலே உலாவுகிறதற்கு கட்டளையிடுவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம், மார்க்கு 4:8, லூக்கா 3:16. இந்த 3 வசனங்களிலேயும் யோவான் ஸ்நானகன் விதமாக குறிப்பிடுகிறார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதினால் நமக்கு என்ன லாபம்? இங்கே பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை நாம் பெறுவது எதற்காக? அதனால் நமக்கு என்ன லாபம்? நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை முதலாவது நாம் பெற்றுக்கொள்வது அந்நிய பாஷை அடையாளங்களை நாம் பெறுகிறோம். எபேசியர் 5:26-27. அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் மகிமுள்ள சபையாக நிலைநிறுத்துவதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது அந்நிய பாஷையை பேசுகிற வரத்தை பெறுகிறோம். 2வது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 3வது மகிமையுள்ள சபையாக நிலைநிற்க ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தருகிறார். 3வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சேவானுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது சேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அங்கே அவன் சொல்லுகிறான், பிதாவே தேவனே, இவர்களுடைய பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது இந்த வார்த்தை சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று
செய்யாதிருக்கிறார்களே என்றார். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது சேவான் குறிப்பிடுகிறான், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று சொல்லி நித்திரையடைந்தான். இங்கே பார்க்கும்போது அநேகர் சொல்லுவார்கள், நான் செத்தாலும் யாருடைய பாவத்தையும் மன்னிக்க மாட்டேன், யாருடைய பாவத்தை நான் மன்னிப்பதில்லை என்று சொல்லி மரணத்தை தழுவிவிடுகிறார்கள். நான் இயேசு கிறிஸ்துவினார், எவருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் என்று சொன்னார். அதே போல ஸ்தேவான் தான் மரணத்தை தழுவதற்கு முன்பதாகவே நம் பாவத்தை மன்னித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 6:23, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 51:4, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தேன் என்று தாவீது குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 4:30 பார்க்கும்போது, நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அங்கே பவுல் குறிப்பிடும்போது, நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்வதற்கு மீட்கப்படுவதற்கு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நாம் பாவங்களை மன்னிக்கிறோம். இரண்டாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். மூன்றாவது கரைத்திரையற்றவர்களாய் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் மகிமுள்ள சபையிலே அங்கமாக மாறுகிறோம், மகிமுள்ள சபையாக மாறுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது, மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16:25, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பவுலுடைய கால்களும் சீலாவுடைய கால்களும் அங்கு தொழுவிலே சிறைச்சாலையிலே மாற்றப்பட்டிருந்த போது அவர்கள் துதித்து பாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது, பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறோம். இரண்டாவது, நாம் பரிசுத்த ஆவியினால் வரத்தினாலே வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறோம். மூன்றாவது, பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நான்காவது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஐந்தாவது, மீட்கப்படுவதற்காக முத்திரையாக அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. ஆறாவது, நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன், நீதிமான்களோ தேவ சபையிலே துதித்து பாடுவார்கள் என்று சொல்லப்பட்டபடி இங்கு நீதிமான பாடி மகிழ்கிறான் என்ற வார்த்தையின்படி இங்கு பவுலும் சீலாவும் பாடி மகிழ்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது என்ன விதமான உபத்திரவங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கத்தக்கதான கிருபையை தருகிறார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய பாவங்களை மன்னிக்கப்பட்டதான வாக்கியத்தை தருகிறேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளப்பட்டதான அந்நிய பாஷையின் மதத்தை தருகிறேன். கரைத்திரையற்றவர்களாய் இந்த சபைக்கு மகிமையாக வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, முத்திரையாக மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக வைத்திருக்கிறேன். ஐந்தாவது, நாங்கள் பாடி மகிழத்தக்கதான கிருபையை தந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க எங்களுடைய சுபாவத்தை மாற்றிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.